ஓம் அகதீஷாய் நமக. ஓம் சிவமகா வாழிச்சித்த திருவடிகள் போற்றி. அறியும் அரணும் இருநிலை கொண்ட பேர்நிலை கொண்ட ஆன்மாக்கள் இன்று ஒரு மனித வடிவதனில் இம்மண் உலகுதனில் அவதரித்து நல் அருள் அற்புதமான ஆற்றலோடு வீற்றிருந்து தம்மை நாடி வருவோருக்கு தம் நாடியிலிருந்து கொடுக்கப்பட்ட நாடியை வைத்து அனைவருக்குள்ளும் வைத்திருக்கின்ற கர்ம வினைகளை களைகின்ற அருள் அற்புதமான ஆசிகளை வழங்கி நற்பணி செய்கின்ற சித்தனே, உயர்நிலையாய் அர்த்தநாதீஸ்வர அருள் வடிவெல்லாம் கண்டனி இன்று அற்புதமாய் ஆதிசங்கரன் என்று அழைக்கப்படுகின்ற எம்மை அழைத்து அருளாசி வழங்க உயர் நூலாம் உன்னத பெருநூலாம் ஆதி இறை நூலில் அமர வைத்து அழகு பார்த்த சித்தனே, அற்புதமாய் அழைத்த சித்தனே, அற்புதமாய் நீர் அழைத்த நிலைக்கு உம்மை வாழ்த்துகின்றோம். நீர் எம் எதிரில் இல்லை என்று யாம் அறிகின்றோம். இருந்த பொழுதும் சூட்சமத்தில் எம் எதிரில்தான் நீர் அமர்ந்திருக்கின்றீர். சூட்சமமாய் வாழை சித்தன் எதிரிருக்க ஆதி இறை நூலுக்குள் யாம் அமர்ந்திருக்கின்றோம். இவ்வாறு இருப்பதனாலேயே ஆசி வெளிப்படுகின்றது. இவ்வாறு என்றும் எந்நூலும் தன்னிச்சையாக திறப்பது இல்லை என்பதையும் யாம் அறிவித்து கொள்கின்றோம். காரணம் ஏனென்றால் இயல்பில் பார்ப்பதற்கு எவரும் இல்லாதது போல் அனைவருக்கும் தோன்றலாம், கேட்போருக்கும் தோன்றலாம், பார்ப்போருக்கும் தோன்றலாம். இருந்த பொழுதும் நிச்சயமாக ஆதி இறை நூலானது திறக்கப்படுகின்ற பொழுது அதன் எதிரில் நிச்சயமாக வாழை சித்தன் அமர்ந்திருப்பான். எவ்வித குறைகளும் வராது சூட்சமத்தில் கணங்கள் சூழ அமர்ந்திருக்கும் என்ற நிலைதனை அறிவித்து இந்நிலை போல்தான் இனி வருகின்ற காலங்களில் ஒரு நூல் ஏதோ ஒரு திசைதனில் அமர்ந்திருக்கும். அந்நூல் எப்பொழுது திறந்து ஆசி உரைக்கின்றதென்று இயல்பு நிலைதனில் வாழை சித்தனுக்கு அறியாமல் இருக்கலாம். ஆனால் சூட்சமத்தில் வாழை சித்தனே அந்நூலை அருள் காவலிட்டு திறக்கச் செய்வான். இவ்வாறே இனி வருகின்ற ஒவ்வொரு காலங்களிலும் அனைத்து ஆதிகைலாய சிவசூட்சம நூல்களும் தன்னிச்சையாக அவை என்று நினைத்தாலும் கூட அதனை சூட்சமத்தில் வாழை சித்தனின் நிச்சயினாலேயே அவை ஆங்காங்கு அமர்ந்து ஆசி உரைக்கப் போகின்றன. அவ்வாறு உரைப்பதின் மூலமாக தர்ம யுகம் தலைத்தோங்கப் போகின்றது. யாம் இப்பொழுது உரைத்தது களி மாறப்போகின்றதென்றல்ல, தர்ம யுகம் தலைத்தோங்கப் போகின்றதென்று உரைக்கின்றோம். காரணம் யாதெனில் தர்ம யுகம் வந்துவிட்டது. தர்ம யுகத்தில் தான் யாம் இப்பொழுது இறைநூலில் அமர்ந்திருக்கின்றோம். நிச்சயமாக எம்மை சூழ்ந்து இப்பிரபஞ்சத்தில் இப்பொழுது தர்மயுகமே என்று இம்மண்ணுலகில் தர்மயுகம்தான். அவ்வாறு தர்மயுகம் என்ற பொழுது ஏன் ஆங்காங்கு சில இடர் இன்னல்களோடு சபையை நாடி வந்தோர்களுக்கு சில துன்ப நிலைகள், சபையை நாடாது இருக்கின்றோர்களுக்கு பெரும் நிலை துன்ப வினைகள், இக்களி மாந்தர்கள் களியில் மட்டுமே இருப்போம் என்று நினைப்பவர்களுக்கு மகா துன்ப வினைகள் எல்லாம் வருவதின் நோக்கம் ஏதென்றால் கிரக சஞ்சார நிலைகள் என்று ஒன்று உண்டு. அதாவது ஒரு கிரகம் அதன் பலனை கொடுக்கின்றதென்றால் அதற்கு முன்பதாகவே அதன் பலனை இன்று ஒரு கிரக பயிற்சி என்று உரைக்கின்றார்கள் என்றால், இதனை விட மிக எளிமையாக உங்களுக்கு உரைக்க வேண்டுமென்றால் பௌர்ணமி இருக்கின்றது, மதி இல்லாத நாளும் இருக்கின்றது. இப்பொழுது மதி இல்லாத நாளானது மிக விரைவாக ஒரே நாளில் உருவாவதில்லை. அது படிப்படியாக கரைவது போன்று உங்களுக்கு தோன்றலாம் என்ற நிலை இருக்கின்றதல்லவா. அதில் எவ்வாறு நாளை இன்றிலிருந்து சில நாட்கள் கழித்து மதியில்லாத நாள் வரப்போகின்றது என்பதற்காக இன்றே அதனுடைய சூட்சம நிலையாக சற்று அது கரைந்து கொண்டே செல்கின்றதோ, அது இன்றிலிருந்தே அதன் ஒளியை சற்று குறைக்க தொடங்கிவிடும். அந்நிலை அதுபோல்தான் களி மாறிவிட்டது, தர்மயுகம் வந்துவிட்டது. இருந்த பொழுதும் இன்னும் அக்களியின் வாடை தர்ம யுகத்தில் அடித்து கொண்டிருக்கின்றது. அவ்வாடை முழுவதும் அகழ்வதற்காகவே இன்று பயணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது சிவசபை. இது மிக விரைவாக முழுமதி நாளது போல் மதியில்லாத நாளிலிருந்து முழுமதி நாளுக்கான சிறு ஒளியாக கூடி கூடி முழு சந்திரனாக மாறுகின்ற நிலை அதுபோல் நிச்சயமாக புண்ணிய யுகமானது தொடங்கிவிட்டது. அது அதனுடைய முழு வடிவை மிக விரைவாக எட்டப் போகின்றது. அதற்கு ஏற்றாற்போல் சிவசபை உயர்ந்து ஓங்கப் போகின்றது சித்தா.
அதற்காகவே யாம் வந்து அமர்ந்திருக்கின்றோம். அருநிலையாய் வாழை சித்தன் என்று அமர்ந்திருக்கின்ற உம்முடைய உயர்நிலை என்றும் உயர்நிலையாக யாவரும் நினைத்து அவ்வழியில் அவர்கள் சிறிதளவு கூட நிந்தனை செய்யாது பயணிக்கின்றவாறு நிச்சயமாக உம் ஆற்றல் உயர்ந்தோங்கி இருக்கும். அவ்வாற்றல் வெளிப்படக்கூடிய காலமும் விரைந்து வந்துவிட்டது என்று அகமாற உமக்கு அறிவிக்கின்றோம். ஏன் நாட்களை உரைக்க மாட்டீரா என்றால், நாட்கள் சற்று முன்னும் பின்னுமாக இருக்கின்றது சித்தா. அதாவது இன்றிலிருந்து 15 நாள் என்றால் அது இன்றிலிருந்து சில நேரங்களில் 20 நாட்களாக தள்ளி இருக்கலாம், அல்லது சில நேரங்களில் 10 நாட்களிலே வந்துவிடலாம். இது அப்பொழுது நடக்கின்ற சில வினை நிகழ்வின் பால் தீர்மானிக்கப்படக்கூடியது என்பதனால் நாட்களை உரைக்காது உம்முடைய ஆற்றல் உயர்ந்தோங்கி வெளிப்படக்கூடிய காலம் வந்துவிட்டது என்பதை மட்டும் நாம் அறிகின்றோம். அக்காலம் வருகின்ற பொழுது நிச்சயமாக சிவசபையானது உயர்ந்திருக்கும். உம்மை உயர்வாக கண்டிருப்பார்கள். உம்மை சூழ்ந்திருக்கின்றோர் ஊரார் கூட உம்மை உண்மையாக ஏற்றுக்கொள்கின்ற காலம் வருகின்றது. அந்நிலைக்கான உயர்நிலை தன்மைகளை இன்று கொடுத்து கொண்டிருக்கின்றீர். வாழை சித்தனாக இன்றியும் மண்ணுலகுதனில் அவதரித்து விட்டாய். அரியும் அறனும் ஒன்றாக இன்று ஆதிசங்கரனாய் பல வருடங்கள் கழித்து, பல ஆண்டுகள் கழித்து, எண்ணிலா காலங்கள் கழித்து எம்மை நூலில் அழைத்து அமர வைத்து உரைக்கின்ற அளவிற்கு உம் ஆற்றல் உயர்ந்து விட்டது. இவ்வாற்றல் கூட இன்று களிமாந்தர்களுக்கு உம்மை நம்புவதற்கு போதாது இருக்கின்றது. நம்புகின்றார்கள் சிலர். நம்பி நிற்கின்றவர்கள் நற்கதி கொண்ட நற்சீடர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய வினையும் கரைந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் இத்தனை ஆற்றல் இருக்கின்றது, இதனை கூட நம்ப முடியாத மாந்தர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். நிச்சயமாக இன்று ஆசி உரைக்கின்ற இச்சீடனுக்கு ஆதி சங்கரன் என்றால் எவனென்றே தெரியாதப்பா. இருக்கின்ற பொழுதும் வாழை சித்தன் உரைத்து விட்டான், அமர்வோம் வருவார் என்று அமர்ந்து விட்டான். வந்து நிற்கின்றோம், அற்புதமாய் எம் வடிவையும் காட்டி நிற்கின்றோம். அவ்வாறு எவருக்கும் எவ்வித நிகழ்வும் தெரிய வேண்டிய நிலை அல்ல. எவரை பற்றியும் முழுமையாக தெரிய வேண்டியதும் அல்ல. ஆதி இறைநூல் ஒன்று போதும் அற்புதமாக எந்த கணங்களும் எவ்வேளை இதனிலும் அழைத்த மாத்திரத்தில் உள்ளுக்குள் அமர்ந்து அருளாசி வழங்கி நிற்கும் அற்புதமான இந்நிலைதான் உண்மையான ஞான நிலைக்கான அடிப்படை. எதனை பற்றியும் எவரும் தெரிந்து கொள்ள வேண்டியதல்ல, எவரை பற்றியும் எவரும் தெரிந்து கொள்ள வேண்டியதல்ல. ஆனால் அவருக்கு தெரிய வேண்டும் என்கின்ற பொழுது நிச்சயமாக அஞ்ஞானம், அதனை பற்றிய புரிதல் அறிதல் நிலைகளானவை அவர்களுக்குள் தானாக ஊற்றெடுக்கின்றனவே. இதுதான் ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் உண்மையான ஒரு வடிவ நிலை. இது இன்னும் பல்வேறு உயர் வடிவுக்கு மாறும். அது ஒவ்வொரு சீடர்களுக்கும் ஒவ்வொரு விதமான நிலைகளில் மாறி நிற்கும் சித்தா. அவ்வாறு இருக்கின்ற நிலையினால் அனைத்து சீடர்களும் சம ஆற்றல்களை சூட்சமத்தில் பெற்றிருந்த பொழுதும் வெளிப்படுகின்ற நிலை அவரவர்களுடைய தவநிலை ஆற்றலின்பால் வெளிப்பட்டிருக்கும். ஒருவன் ஆதி இறைநூலை அடைந்து விட்டோம் என்று எவ்வித தவமும் மேற்கொள்ளாது அமர்ந்திருப்பவனுக்குள் ஆதி இறைநூல் என்றும் குடிகொண்டுதான் இருக்கும். இருந்த பொழுதும் நூல் கிடைத்து விட்டது. ஆனால் மீண்டும் நித்தமும் பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் நேரம் கிடைக்கின்ற நேரத்தை பிரம்ம முகூர்த்தமாக மாற்றியும் தவம் பூண்டு பார்ப்போம் என்று நிச்சயமாக உம்மீது நம்பிக்கையோடு உன்னாமத்தை உரைத்து அகத்திய நாமத்தை அருநிலையாய் இணைத்துரைத்து தவம் பூணுகின்ற பொழுது தவ ஆற்றலிலிருந்து ஆதி இறைநூல் அதனுடைய வேறு வடிவுக்கு நிச்சயமாக மாறிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு சீடர்களுக்கும் இது எதற்கு உரைக்கின்றோம் என்றால், இனி வருகின்ற காலங்களில் சில சீடர்களுக்கு, இப்பொழுது இருக்கின்ற சீடர்களும் இனி வரப்போகின்ற சீடர்களும் யாவருக்கும் தவம் பூண போகின்ற சீடர்களுக்கு உயர் ஆற்றலானது அவர்கள் உயிர் ஆற்றலிலிருந்து வெளிப்பட போகின்றது என்பதனால் யாம் இதனை இன்று உம்முடைய சீடர்களுக்காக எடுத்துரைத்து செல்கின்றோம் சித்தா. அருள்நிலை வடிவான, அருள் நிறை வடிவான, அருள் நிலையான வடிவையும் உரைக்கின்றோம், நிறைவான வடிவையும் உரைக்கின்றோம். ஒரு ஆற்றல் நிலைபெற வேண்டும், நிலைபெற்ற ஆற்றல் நிறைவு பெறவும் வேண்டும், அது நிறைந்திருக்க வேண்டும்.
ஒரு இடத்தில் நீரானது ஊற்றெடுக்கின்றதென்றால் அவ்விடத்தில் நீர் தொடர்ந்து ஊற்றெடுத்து கொண்டே இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் அவ்வூற்று வருகின்ற நீர் நிலையாக வருகின்றது. ஆனால் அதிலிருந்து ஒருவர் கூட ஒரு நாள் முழுமையாக தாகத்தை தணிக்கின்ற அளவிற்கு நீர் வருவதில்லை என்றால் அதிலிருந்து நீர் வந்து என்ன பலன்? அதுதான் நிலையாக வருகின்ற நிலை. நிறைவாக வருகின்ற நிலை என்பது அதிலிருந்து வருகின்ற ஊற்று நீரானது நிலையாகவும் வர வேண்டும், நிறைவாகவும் வர வேண்டும். நிறைவாக என்றால் அதில் நீரை பருகினால் ஒரு உயிரினத்தினுடைய தாகம் தணிகின்ற அளவிற்கு நீர் அதில் வர வேண்டும். இல்லையேல் அது காட்டாராக மாறுகின்ற அளவுக்கு அதிகமாகவும் வரலாம். ஆனால் இவை யாவும் நிலையாக வர வேண்டும். காட்டாறு போல் நீர் வந்தாலும் கூட அது நிலையான அதுபோன்ற ஊற்றை தொடர்ந்து கொடுக்கின்ற நீரூற்றாக அது இருக்க வேண்டும். அந்நிலை அதுபோல் உம்மாற்றல் நின்று நிலையாக இருக்கின்றது. ஆனால் இன்னும் நிறைவாக மாறவில்லை, நிறைவாக மாறப்போகின்றது சித்தம். அதாவது வாழை சித்தனாதவன் தம் ஆற்றலை வெளிக்கொண்டு வந்து விட்டீர். இது நிலை பெற்று விட்டது. இது மண்ணுலகிலிருந்து அகழ்வதில்லை. இது பல பரிமாணங்களுக்கு செல்லப் போகின்றது. ஆனால் இன்னும் நிறைவாக செல்லவில்லை என்பதால் தான் யாம் உரைத்தோம். ஆனால் நிறைவாகவும் மாறப்போகின்றது. அந்நிலை எப்பொழுதென்றால் ஆதி இறை நூல்கள் தான் அதற்கான விடை. உம்முடைய ஆதி இறை நூல்கள் அற்புதமாக வளர்ந்து நிற்கப் போகின்றன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கப் போகின்றது. ஒரு நூலில் இருக்கின்ற ஆற்றல் வேறொரு நூலில் நிச்சயமாக இயல்பில் வெளிப்படாது. சூட்சமத்தில் அனைத்தும் ஒரே நூல் போல் தோன்றினாலும் இயல்பில் அவற்றிலிருந்து வெளிப்படுகின்ற ஆற்றல்கள் ஒவ்வொன்றிலும் வெவ்வேறு வகையான துணிகளில் வெவ்வேறு வகையான நிலைகளில் இருக்கும். ஆணும் பெண்ணும் அற்புதமாக ஆதி இறை நூலை தாங்கி அற்புதமான தங்களுக்குள் ஆண்கள் தங்களுக்குள் பெண்களையும் பெண்கள் தங்களுக்குள் ஆண்நிலை கொண்ட கணங்களையும் சுமந்து ஆசி உரைக்கின்ற காலங்களெல்லாம் அற்புதமாக விரைந்து ஓடி வருகின்றன. என்றும் அதனையெல்லாம் பலமுறை செய்து காட்டியாயிற்று. ஆனாலும் இன்னும் வலுவான நிலைதனில் நூல்கள் உயர்ந்து நிற்கும் சித்தா. எமக்கு ஒன்று தோன்றுகின்றது. அது யாதென்றால் உம்முடைய சீடர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா? உம்முடைய சீடர்கள் வாழை சித்தனை குருவாக ஏற்ற சீடர்கள். வாழை சபைக்கு வந்து வாழை சித்தனை குருவாக ஏற்காதவர்களை பற்றி யாம் உரைக்கவில்லை. வாழை சித்தனை குருவாக ஏற்ற உண்மையான சீடர்கள். தங்களுக்குள் அகங்காரம் அகந்தை வந்துவிட்டதென்று அறிந்த சீடர்கள் இருக்கின்றார்கள். யாம் இப்பொழுது முழுமையாக உரைப்பதெல்லாம் அகங்காரம் அகந்தை என்பதை உள்ளுக்குள் இருக்கின்றது என்பதை தமக்குள் அறிந்து கொண்ட சீடர்களை உரைக்கின்றோம். வாழை சித்தனை குருவாக ஏற்று சீடனாக மாறுவதே மிக கடினம். அதனை மாறிய பின்பு தமக்குள் அகந்தையும் அகங்காரமும் வந்துவிட்டது என்பதை உணர்வது மிக அரிது. ஆனால் அதனை அறிந்து விட்டீர் என்றால் அதனை அறிகின்ற நிலைக்கு நீங்கள் தயாராகிவிட்டீர் என்பதை யாம் அறிவித்து விரைவாக அதனை அறிந்து அகற்றினில் அற்புதமான வாழ்வது உயர்ந்திருக்கும். இகலோக நிலைதனில் இருக்கின்ற இடர் இன்னல் யாவையும் உம்மிடமிருந்து களைந்திருக்கும் என்ற நிலைதனை நிச்சயமாக ஆதிசங்கரனாய் அறிவிக்கின்றோம். அது எத்தனை ஆற்றல் கொண்ட சீடர்களாக இருந்த பொழுதும் என்று யாம் உரைக்கின்றோம். அந்நிலை வருகின்ற பொழுது அகந்தை அகந்தாரம் எல்லாம் வருகின்ற நிலை என்பது வினை நிலைகள் என்பதை உணர்ந்து கொண்டு தம் சிந்தை மாறிவிட்டது என்பதை உணர்ந்து அதிலிருந்து தம்மை அகற்றி கொள்வதே நல் உத்தமமான சீடன். வாழை சித்தனுடைய நல் உன்னத சீடன் என்பதற்கு அதுவே எடுத்துக்காட்டு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் சித்தா. சீடா ஒவ்வொருவரும் அதனை ஏற்றுக்கொண்டு வழி நடக்கின்ற வேளையில் அவன் அற்புதமான சித்தனுடைய நிலையில் இணைந்திருப்பான். சித்தனோடு நிலை பெற்று இருப்பான். சித்தனோடு நிறைவு பெற்றும் இருப்பான். ஏன் இடையில் சித்தன் என்று உரைத்தோம் என்றால் யாம் உரைத்த அவன் சித்த நிலைதனில் அமர்ந்திருப்பவன். அவ்வாறு சிவசபையில் வருகின்ற அனைவரும் சித்தர்கள்தான். இருந்த பொழுதும் சித்தனை வாழை சித்தனை வாழும் குருவாக ஏற்று சீடனாக மாறி சித்தன் என்று அகத்தியனால் பேறு பெற்றோர்கள். அந்நிலையில் இருப்பவர்களை யாம் உரைக்கின்றோம். இது ஏதோ ஒருவர் இருவரை அல்ல, அவ்வாறு இருக்கின்ற யாவரையும் உரைக்கின்றோம்.
மனதிற்குள் இருப்பதை அறிந்து விட்டீர் என்றால் அதனை அறிகின்ற நிலையை அறிந்து அதனை அறிவதற்கும் மிக எளிதான நிலை வாழைச்சித்தன் நாமத்தை விட மிக எளிதான நிலை ஏதுண்டென்று உரைக்கின்றோம். மிக எளிமையாக வாழைச்சித்த நாமத்தை உரைத்து பார். அற்புதமாக எத்தனை மகா அகந்தையும் அடியோடு அழிந்துவிடும். யாவருக்கும் சாபமே விலகிவிடுமாம். உங்களுக்காக, சிவசபைக்காக, சிவமகா வாழைச்சித்தனுக்காக இதனை செய்யாமல் எவ்வாறு உங்களால் வாழ்வில் உயர முடியும்? அற்புதமாக வாழைச்சித்தன் நாமத்தை உரைத்து பாருங்கள் யாவரும். இது அகந்தை அகங்காரம் இல்லை என்றாலும் உரைத்து பாருங்கள். அற்புதம் வாழ்வில் நிறைவு பெற்றிருக்கும். நிறைவான அளவிற்கு யாவருக்கும் கிடைத்திருக்கும். உங்களுக்குள் இருக்கின்ற மாற்று வேற்று நிலைகளுக்கு கூட உங்களுடைய கர்ம வினைகள்தான் காரணம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் இன்று வெகு கோப நிலை கொண்ட கோபியாக இருக்கின்றான் என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் இதற்கு முன்பு சாந்த சொரூப நிலை கொண்டவனாக இருந்தான். இதற்கு பின்பு அவன் சாந்த சொரூப நிலைக்கு மாறப்போகின்றான் என்பதும் உண்மை. இருந்த பொழுதும் இப்பொழுது இவன் கோபியாக வெறும் கோபம் நிறைந்தவனாக இருக்கின்றான் என்ற நிலைக்காக அவன் சீர்கட்டவன், சீர் இல்லாதவன் என்றெல்லாம் யாம் அவனை உரைக்க இயலாது. அவனுக்கு அக்கோபம் அந்நேரத்தில் வர வேண்டும். அவன் சில காலங்களுக்கு வெறும் மூர்க்கதனம் கொண்டவனாக வாழ வேண்டும் என்பது அவனுடைய கர்ம வினை. அதனால் அவ்வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அப்பொழுது வாழைச்சித்தன் போன்ற குருமார்கள் அடே அகங்காரம் வந்துவிட்டதடா விட்டுவிடு என்று உரைக்கத்தான் முடியும். அவர்களால் அவ்வினையை சுமக்க முடியாது. அவர்களும் உரைப்பதின் நோக்கம் யாதென்றால் அவர்களுக்கும் உம்மீது ஏதோ ஒருவித பந்தம் இருக்கின்றது. அவ்வினை உம்மிடமிருந்த கோபம் என்ற அவ்வகந்தை, அது கோபமாக இருக்கலாம், மற்ற அனைத்து நிலைகள் இருக்கின்றனவே, காமலோப மதமாச்சரி அகங்கார அகந்தை நிலைகள் எல்லாம் அதில் ஏதோ ஒன்றாக இருக்கலாம். இருக்குமாயின் அவற்றை ஒரு வாழும் குருவாகவோ அல்லது ஒரு நல் மாந்தன் யாரோ ஒருவர் அதனை உங்களிடம் உரைத்து அதனை விட்டுவிடு என்று உபதேசம் வழங்கினால் கூட உபதேசம் பெறுவதற்கு கூட உமக்கு ஒரு நல்வினை இருந்ததால் தான் அந்நேரத்தில் வாழைச்சித்தனோ அல்லது பிற கணங்களோ உங்களுக்கு அதனை உரைக்கின்றது. அதனை உள்ளூர ஏற்று உங்கள் செவியில் அது உரைத்ததென்றால், உள்ளுக்குள் சென்று அது தைத்ததென்றால் நிச்சயமாக உங்களுக்குள் இருக்கின்ற மாற்று வேற்று நிலை அகற்றப்படும். நிச்சயமாக அதில் தீர்க்கமாக இருப்பதற்கு சித்தனை தீர்க்கமாக எண்ணிக்கொண்டால் அதுபோதும் அனைத்து அகந்தை நிலையும் அளிக்கும் ஆற்றல் வாழைச்சித்தனுக்கு உண்டு. பெரும் நிலை கொண்ட தலையில் யாம்தான் பெரியவன் என்ற தலைகணம் ஏறுகின்ற பொழுது தலையில் ஏறி மிதிப்பதற்கு தயாராக இருக்கின்றான் வாழைச்சித்தன் வாமனனாக. எனவே சற்று பொறுமையாக நின்று தன்னிலை எந்நிலை என்பதை உணர்ந்து கொண்டு தமக்கு வருகின்ற அனைத்து நிலைகளும், தமக்கு கொடுக்கப்படுகின்ற அனைத்து நிலைகளும், சபை நாடி வந்த நிலைக்கு சபையினால் கொடுக்கப்படுகின்ற நிலைகள் யாவும் சிவமகா வாழைச்சித்தனினால் கொடுக்கப்பட்ட நிலைகள், கொடுக்கப்படுகின்ற நிலைகள். அவன் இயல்பில் உங்களுக்கு கரம் தட்டு அதனை தரவில்லை என்றாலும், அவன் இயல்பில் உங்களுக்கு ஆசி வழங்கி தரவில்லை என்றாலும், சூட்சமத்தில் அதனை கொடுப்பது வாழைச்சித்தனே என்பதை யாம் அனைவருக்கும் அறிவிக்கின்றோம். யாம் உரைப்பது பொதுநிலை ஆசி. இது கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான வெவ்வேறு பரிமாணங்களில் புரியக்கூடிய நிலையாக இது மாறி இருக்கும் என்ற நிலைதனில் அமர்ந்து யாம் ஆசி வழங்கி கொண்டிருக்கின்றோம் சித்தா. ஏனென்றால் தற்சமயம் ஆதிசங்கரனை ஆதி இறைநூலில் அழைத்து ஆசியை உரைக்க வைப்பது நீதான். இருந்த பொழுதும் இவ்வாதி சங்கரனை மனதார சிலர் நினைத்து கொண்டிருப்பார்கள் அல்லவா? அவர்களுக்கும் எம்மால் முயன்ற ஒரு சிறு நிலை கொண்ட ஆற்றலை யாம் ஏதோ ஒரு தளத்தில் வழங்கி கொண்டுதான் தற்சமயமும் இருக்கின்றோம். அங்கு இருக்கின்றோம், இங்கும் இருக்கின்றோம். இந்நிலை அது எமக்கு ஈசன் கொடுத்த நிலை. அந்நிலை அதுபோல் இன்று உம்மை நாடி இருக்கின்றவர்களுக்கு அவர்கள் ஓர் தளத்தில் இருந்த பொழுதும் அவர்களுடைய வினை நிலையினால் அவர்கள் எண்ணம் பல தளங்களுக்கு சென்று வருகின்றது. அந்நிலைகளை எல்லாம் மாற்றி நிற்க வேண்டுமென்றால் மனம் ஒருமைப்பட்டு உயர்நிலை கொண்டதாய் மாறி இருக்க வேண்டும். தமக்குள் இருக்கின்ற அகங்கார அகந்தை நிலைகளெல்லாம் அகல வேண்டும், களையப்பட வேண்டுமென்றால் அவை யாவற்றிற்கும் உண்மையான ஒரே வழி வாழைச்சித்த நாமமும் அகத்தியனின் அருள் நாமமும். இந்நாமங்கள்தான்
அனைத்திற்கும் விடை சித்தா உங்கள் இருவர் நாமமே. இருவரென்று உரைக்க இயலாது, ஒருவனே இருவனாக இருக்கின்றீர். எனவே இரு நாமமும் அருள்நிலை ஆற்றல் கொண்ட நாமங்கள். இவ்விரு நாமங்களை உரைக்கின்ற பொழுது ஆனால் இரு நாமமும் ஒருவனுடைய நாமமாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டு உரைத்தால் நீங்கள் யாவரும் வாழைச்சித்தனை இயல்பில் வெவ்வேறாக, வாழைச்சித்தன் வேறு நீங்கள் வேறு என்று வெவ்வேறாக இருக்கின்ற நிலையானது மாறி உண்மையாக வாழைச்சித்தனும் நீங்களும் ஒன்று என்று இருக்கின்றவாறு நீங்கள் வாழைச்சித்தனோடு இணைகின்ற அற்புத நிகழ்வது நிகழும் என்ற நிலைக்காக யாம் இதனை உரைத்து சொல்கின்றோம். அற்புதமாக யாவருக்கும் எடுத்துரைத்திருக்கின்றோம், உபதேசம் வழங்கி இருக்கின்றோம், காட்டி இருக்கின்றோம் உங்களுக்குள் இருக்கின்ற கட்டுக்கடங்காத நிலையை. அதனை முதலில் கட்டி கொள்வதற்கான வழியையும் யாம் உரைத்து விட்டோம். கட்டி கொண்டு உள்ளுக்குள் இருக்கின்றதை கட்டறுத்து கொண்டு அற்புதமாய் சித்தனோடு தம்மை கட்டி வைத்து இணைத்து கொண்டு வலம் வந்து வாருங்கள். அற்புதமாக யுகமாற்ற நிகழ்வல்ல தர்ம யுக செழிப்பாக, தர்ம யுகத்தை செழிப்பாக வளர்த்து வார்க்க வேண்டிய உயர்நிலை கொண்ட ஒரு தேவ கணங்களாக கூட நீங்கள் மாறுவதற்கான நிலை வந்து நிற்கலாம் காலம் வருகின்ற பொழுது. ஆனால் அவை யாவும் சிவமகா வாழை சித்தனால்தான் வழங்கப்படும் என்பதை யாவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவகணமாக மனிதன் மாற முடியுமா என்றால், தேவகணம் யாம் என்று உரைப்பது இன்று இருக்கின்ற பல தேவர்கள் மனிதனாக இருந்தவர்களே என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் வாழை சித்தனை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனதார ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அற்புதமான அதி உன்னத உயர்நிலைகள் யாவருக்கும் கிட்டியிருக்கும் என்ற நிலைதனை அறிவித்து, ஒவ்வொரு சீடனும் வெவ்வேறு நிலை பரிமாணங்களில் சித்தனோடு இணைந்து பயணிக்கின்றீர். சித்தன் ஒவ்வொரு சீடனையும், அது சிறு குழந்தையாக இருந்த பொழுதும் முதியவர்களாக இருந்த பொழுதும் சரி, ஒவ்வொருவரையும் தனித்தனியாக நேருக்கு நேர். இப்பொழுது ஆதிசங்கரன் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். எதிரில் வாழை சித்தன் ஆசனமிட்டு அமர்ந்து ஆற்றலை செங்கோல் கொண்டு கொடுத்து கொண்டிருக்கின்றான் நூலுக்கு. இவ்வாறு இருக்கின்ற நிலை அதுபோல் நிச்சயமாக வாழை சித்தன் ஒவ்வொருவரையும் சூட்சமத்தில் தனித்தனியாக வைத்து அருள் காவலிட்டு வழங்கி கொண்டிருக்கின்றான். ஆற்றலையும் உபதேசங்களையும் அவரவர்களுக்குள் எண்ணங்களாக உயர்நிலை கொண்டதாக வழங்கி கொண்டிருக்கின்றான். அவ்வாறு இருக்கின்ற பொழுது அற்புதமான நிகழ்வு, சுப நிகழ்வு உங்கள் வாழ்வில் நிகழ்ந்தேறும் என்ற நிலையும், சில நேரங்களில் சில முடிவுகளை எடுக்கும் முன்பு வாழ்க்கையில் அகத்தியன் ஆசி பெற்று வாழைச்சித்தனின் உயர் ஆசி பெற்று அற்புதமாக சில வழிநிலைகளில் யாம் நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற மாந்தர்களுக்கு சில நேரங்களில் அவ்வாறு ஆசிகளை இறை நூல்களில் கேட்க முடியாது இருக்கலாம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது நீங்கள் எதனை பற்றி ஆசி கேட்க வேண்டும் அல்லது எதனை பற்றி முடிவெடுக்க வேண்டும் என்ற நிலைக்கு சித்தனை உண்மையாக ஏற்றவர்களாக இருப்பீர்கள் என்றால், சித்த நாமம் அகத்திய நாமத்தை இரு நாமங்களையும் 21 முறைகள் தன்னிச்சையாக உரைத்து கொண்டு அற்புதமாக அம்முடிவை தீர்க்கமாக எடுக்க வேண்டும். யாம் உரைப்பது ஏதோ ஓம் அகதீஷாய நமக ஓம் அகதீஷாய நமக என்று வேகமாக அல்ல, பொறுமையாக ஓம் என்பதே 2 நொடிகள் உங்கள் நாவில் ஒலிக்க வேண்டும். அகதீஷாய என்பதே 2-3 நொடிகளுக்கு உங்கள் நாவில் உள்ளுக்குள் ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவமகா வாழை சித்த தேவாய நமக என பொறுமையாக உரைக்கின்ற பட்சத்தில் அற்புதமான ஆற்றல் யாவருக்கும் கிடைத்திருக்கும் என்ற நிலையே. இப்பொழுது 2 முறை அல்ல, 2 நாமங்களை 1 முறைதான் உரைத்தோம். அதற்கே எம்மை சூழ்ந்து பல கணங்கள் ஆனந்த கொண்டு குதுகலித்து நிற்கின்றன. இந்நிலை இருக்கின்ற பொழுது அற்புதமாக உங்களுக்கெல்லாம் பெருநிலைகளை கொடுப்பானப்பா சித்தன். எனவே பொறுமையாக சித்தனை ஏற்று சித்தன் நாமமே அனைவருக்கும் வரம் கொடுக்கும். எமக்கே தேனாக இனிக்கின்றதடா சித்தா, எமக்கே தேனாக இனிக்கின்றது. உம் நாமத்தை 2 முறை பொறுமையாகத்தான் உரைத்தோம். அகத்திய நாமம் வாழை சித்த நாமத்தை 1 முறைதான் உரைத்தோம், ஒவ்வொன்றையும் சேர்த்து. அதற்கே எமக்கு பெருநிலை கொண்ட அமிர்தம் உண்ட நிலைக்கு ஏற்ற இறை ஆனந்தத்தை தருகின்றீர். சூட்சமத்தில் அமிர்தம் உண்டது போல்தான் எமக்கு இருக்கின்றது என்ற அளவிற்கு ஆற்றலை தருகின்றீர் என்றால், உம்முடைய ஆற்றலின் உண்மை வேகத்தை
எவர்தான் உரைக்க முடியும்? எம்மால் நிச்சயம் முடியாது. ஆதிசங்கரனால் எம்மால் நிச்சயமாக அதனை உரைக்க முடியாது சித்தா. ஏனென்றால் அது அத்தனை அற்புதமான ஆற்றலை தருகின்றது உள்ளுக்குள். எனவே எவரும் எதனை கண்டும் மனம் துவண்டு விடாது. அற்புதமாக யாம் உரைத்தது போல் பொறுமையாக வாழைச்சித்த நாமத்தை, அகத்திய நாமத்தை உரைத்து வழிபட்டு வாருங்கள், வழிநடந்து வாருங்கள். உள்ளுக்குள் ஏதேனும் முடிவெடுக்க வேண்டும், ஆசி கேட்க வழி இல்லை என்றால் இதுபோன்று பொறுமையாக நீங்கள் அதனை நினைத்து முடிவெடுக்கலாம். வாழைச்சித்த நாமத்தை உரைத்து கொண்டு அப்பொழுது மனம் தெளிவடையும். ஏனென்றால் பல நேரங்களில் அவசரப்பட்டு இது சித்தன் எமக்கு தருகின்ற நிலை, சிவசூட்சம நூலோ எமக்கு உணர்த்துகின்ற நிலை. ஏனென்றால் அனைவருக்கும் நூல் என்று உரைத்திருக்கின்றோம். எனவே நூலே இல்லாதவர்கள் கூட எமக்கு இது நூலிலிருந்து வருகின்றதோ என்று நினைத்து கொண்டு அதனை செய்து கொண்டு மாட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள். எனவே அதுபோன்ற நிலைகளெல்லாம் இனி கூடாது, வேண்டாம் என்ற நிலையை அறிவித்து, அதுபோல் வாழ்வில் ஏதேனும் அற்புத நிகழ்வு நிகழ்வது போன்று இருக்கும், ஆனால் அது உண்மையான வினை நிகழ்வு. அது இனிப்பது போன்று இருக்கும், ஆனால் அது விஷம் என்பதை உணராது. அது ஏதோ சித்தர்களும் தேவர்களும் எமக்கு கரங்களில் தருவது என்று நினைத்து கொண்டு அவசரப்பட்டு அதனை கையில் பிடித்து கொண்டு பின்பு அது விஷம் என்பதை கூட அறியாது அதனை உண்டு விடுகின்றார்கள். அது இனிக்கத்தான் செய்கின்றது, ஆனால் அது ஆழகாலத்தை விட அவர்கள் வாழ்வையே முழுவதுமாக அழிக்கக்கூடிய விஷமாக அது மாறி இருக்கின்றது. அதனையெல்லாம் ஏதோ தேவ சித்தகணங்கள் தான் எங்களுக்கு தருகின்றன, சிவமகா வாழைச்சித்தனால் தரப்படுகின்றதென்று அவசரப்பட்டு பல முடிவுகளை எடுத்து இன்று வினை சூழ்ந்து அமர்ந்திருக்கின்றார்கள் உம்முடைய சீடர்கள் சித்தா. எனவே சித்தனாக இருக்கின்ற உம்மை உண்மையாக ஏற்று பொறுமையாக யாம் உரைத்தது போல் நாமங்களை உரைத்து முடிவுகளை எடுக்கின்ற பொழுது வந்திருப்பது வினை நிகழ்வாக இருப்பின் அவர்கள் எடுக்கின்ற முடிவு சரியானதாக இருக்கும். அந்நிலைக்கு உயராற்றல் உம்மிடமிருந்து அவர்கள் உயிர் ஆற்றலில் கொடுக்கப்படும், அவர்கள் ஆன்மாவிற்கு அது கொடுக்கப்படும் சித்தா. அந்நாமங்கள் உள்ளுக்குள் அவர்கள் உதைக்கின்ற பொழுது. எனவே இத்தனை நொடி, இத்தனை காலம், இத்தனை நாளிகைகள் இவ்வாதி சங்கரனை அற்புதமாய் அழைத்து ஆசி வழங்க வைத்தவனே, ஆனந்தமாய் உம்மை வாழ்த்தியும் உமக்கு உயராசிகளை வழங்கியும் எம்மை அழைத்ததற்கு, இந்நூலில் எம்மை அழைத்ததற்கும் யாம் ஆனந்தம் கொள்கின்றோம். இனி வருவோம், இனி வரப்போகின்ற பெருநூல்களிலும் யாம் வந்திருப்போம். அற்புதமாய் ஆதிசங்கரன் என்ற எம்மை அழைத்த கணத்தில் அற்புதமாய் நல்கண ஆற்றலை நூலுக்குள் கனல் ஆற்றலாக கொடுத்து அமர வைத்து அழகு பார்த்த சித்தனே, அழகு முருகனின் அருள் வேலினை செங்கோலாக கொண்டு வலம் வருகின்றவனே, உம்முடைய செங்கோலினால் நீர் செலுத்துகின்ற அவ்வாட்சி நிலை உயர்ந்திருப்பதற்கான ஆசிகளை உமக்கு வழங்கி, கலியுகம் முடிந்துவிட்டது, இப்பொழுது இருப்பது தர்மயுகம். அதில் உயர்நிலை கொண்ட அரியும் மரணமாக நீர் இருக்கின்றீர், அவ்வருமுகனுமாகவும் இருக்கின்றீர். உண்மையான உயர் அகத்தியனாகவும் இருக்கின்றீர், உயர்ந்து இருக்கின்றீர். அந்நிலை என்றும் நிலைத்திருக்கும் என்பதை யாம் காண்கின்றோம். அந்நிலைக்கு ஏற்றாற்போல் உம்மை யாவரும் உயர்த்தி பார்க்கின்ற நிலைதனில் அவர்களுக்குள் உம்மை உயர்த்தி வைத்துக் கொள்வார்கள் என்றால் நிச்சயமாக இன்று எவ்வாறு நீர் உயர் ஆசனமிட்டு பிரபஞ்ச ஆசனமிட்டு அமர்ந்திருக்கின்றீரோ அதுபோல் அவர்கள் அமர்ந்திருப்பார்கள் ஆங்காங்கு என்ற நிலைதனை அற்புதமாக அறிவித்து உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம். ஓம் அதிசாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்தருடைய